இப்படி துவங்குவதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் நான் ஒரு அரசியல்வாதின்னு சொல்லி. இப்போது தமிழ்நாட்டில் இப்போ தான் ஒரு குரல் கேட்டிருக்கு, அவர்களே இவர்களேன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி. அவரும் பேரை சொல்லலை, அவர் பேரும் மற்றவர்களும் சொல்லலை. ஆகவே பெயர் சொல்லாமல் ஒரு அரசியலும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க விருதுகள் வாங்குறதே அவங்க வேலையாக இருக்கும் சின்னது, அதனால் வயசும் ஆச்சு. அதனால் இப்போ வாங்கிறதுல என்ன என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு இந்த இது வந்தது. ஒரு சீக்கிரட்டு சொல்கிறேன், நீதி அரசர் சந்துரு அவர்களும் எனக்கு ஃபோன் பண்ணார். இப்போ நம்ம வாங்கலாமா, எப்படி நீ வாங்கலைன்னா நானும் வாங்க மாட்டேன். இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் மட்டுமே இடதுசாரியாளர்கள் அல்ல, அமைப்புக்குள் இருப்பார்கள், அமைப்புக்கு வெளியிலும் இருப்பார்கள். நீங்க அதாவது விஞ்ஞானிகள் அரசியல்வாதியாக வர முடியும், ஆனால் ஒரு அரசியல்வாதி கூட விண்வெளி ஆராய்ச்சிக்கு போகவே முடியாது, சாத்தியமே இல்லை. பொலிட்டிக்கல் லெவலில் எலெக்ஷன் நடக்கிறது ஒரு அளவுக்கு டெமோக்ரஸின்னு எடுத்துனா, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி கிடையாது. இன்னைக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குன்னு அதை யாரும் மறுக்க முடியாது. கான்ஸ்டியூஷன் அடாப்டட் இந்த 1950 ஜனவரி, அன்னிலேருந்து இன்னைக்கு மட்டும் அந்த முரண்பாடு இன்று இருக்கிறது. இதை தீர்க்காவிட்டால், இந்த முரண்பாட்டை நீக்காவிட்டால் இந்தியா ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய தகுதி இல்லை. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி என்று சொல்கிறோம், அது ஒரு பக்கத்தில் சொல்லிகிட்டே இருக்காங்க. அமெரிக்கா தான் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஆழமாக பார்த்தால் இது உண்மை இல்லை. அது என்ன, நாட்டில் மட்டும்தான் ஜனநாயகம் இருக்க வேண்டுமா? குடும்பத்திற்குள் ஜனநாயகம் இருந்தால்தான் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை மதிக்கக்கூடிய, சக மனுஷியாக பார்க்கக்கூடிய, அவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஜனநாயக பண்பு குடும்பத்திலிருந்து வளர்க்கப்பட வேண்டும். ஆகவே அந்த குடும்பம், இந்த குடும்பம் ஒரு ஜனநாயகபூர்வமான குடும்பமாக இருப்பதனால்தான் இந்த ஜனநாயகத்தின் மீதான விருதை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அரசியல் என்பது ஒரு கட்சி சார்ந்ததல்ல, கொடி சார்ந்ததல்ல, ஒரு தலைவர் சார்ந்ததல்ல. இந்த சமூகம் எப்படி இயங்க வேண்டும் என்று சிந்திப்பதுதான் உண்மையான அரசியல் என்று நான் பார்க்கிறேன். திரு சகாயம் அவர்கள் சொன்ன மாதிரி எனக்கும் விருது கொடுக்க வேண்டும் என்ற அந்த பேச்சு வரும்பொழுது எனக்கும் ஒரு ஹெசிடன்சி இருந்தது. ஏனென்றால் சில பேர் சொல்லுவாங்க விருதுகள் வாங்குறதே அவங்க வேலையாக இருக்கும் சின்னது, அதனால் வயசும் ஆச்சு. அதனால் இப்போ வாங்கிறதுல என்ன என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு அந்த இது வந்தது. ஒரு சீக்கிரட்டு சொல்கிறேன், நீதி அரசர் சந்துரு அவர்களும் எனக்கு ஃபோன் பண்ணார். இப்போ நம்ம வாங்கலாமா, எப்படி நீ வாங்கலைன்னா நானும் வாங்க மாட்டேன். ஆனால் இந்த அறக்கட்டளை பற்றி, அந்த பீப்புள் பிஹைண்ட் இட், அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் அதை பற்றி கண்டுபிடிக்கும் பொழுது டாக்டர் மாசிலாமணி அவர்களுடைய திறமையையும், அவருடைய கமிட்மெண்ட், சயின்ஸ், அவருடைய வேல்யூஸ், அதே மாதிரி டாக்டர் விஜயலக்ஷ்மி மாசிலாமணி அவர்களுடைய கமிட்மெண்ட், ஆர்வம், அதை பற்றிலாம் கேட்கும்போது இது கட்டாயமாக ஒரு முக்கியமான விருது, இது வாங்கிறதுல எங்களுக்கு பெருமை உண்டு, மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி நீதி அரசர் சந்துரு எனக்கு நீண்ட நாள், அவர் மாணவ பருவத்தில் இருந்து எனக்கு ஒரு நன்றாக தெரியும், ராயலா காலேஜில் இருக்கிறதுலேருந்து. ஸோ அதை இது பண்ணோம். இந்த விருது கொடுத்ததுக்கு என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் பெருமையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகம் என்பதை பற்றி பல விவாதங்கள் நடக்கிறது. தேர்தலை நடத்தினா அது ஜனநாயகம் இல்லை. தேர்தல் ஜனநாயகத்துக்கு தேவை,
நியாயமான ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். ஆனால் அது மட்டும் இருந்தால் போராது. ஏன்னா மெஜாரிட்டி செமி ஃபாசிச கொள்கை வைத்து கம்யூனல் கேம்பெயின் நடத்தி மீதி பேரை பயப்படுத்தி எலெக்ஷன் கமிஷனரை கைப்பிடித்து எடுத்துக்கொண்டு அவங்க ஆளையே அதில் போட்டு சில சர்க்கம்ஸ்டான்சஸ் கொண்டு வந்து எலெக்ஷன் ஃப்ராட் இல்லைனாலும் கூட, எலெக்ஷன் ரிக்ட் இல்லைனாலும் கூட எலெக்ஷன்ஸ் ஆர் மேனிப்புலேட்டட். இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காலையும் நடக்கிறது. இப்போ சொன்னாங்க, முகுல் கேசவன் என்ற சிறந்த எழுத்தாளர் டெலிகிராஃப் பத்திரிகையில் எழுதியிருக்கார். இதை படிக்கணும், ஆங்கிலத்தில் இருக்குது, ஆனால் அது எல்லோரும் படிக்கணும், மொழிபெயர்த்தும் படிக்கலாம். அமெரிக்கா இஸ்ன்ட் போலரைஸ்ட், இட் இஸ் பைபோலார். அமெரிக்கா வந்து ரெண்டு இது 50-50 இதில் வரல, அவர் 47-51 or 52 அது வரவில்லை. அமெரிக்கா வந்து அதான் அவர் சொல்கிறது ஒரு அழகான ஒரு சில வார்த்தைகளில் அவர் சொல்லியிருக்கார். The political lesson to be drawn from this is not that the US electorate is 2 blocks organized around fixed poles. It is that America is one beast prone to mood swings. America isn't polarized, it's bipolar. We are now in the manic phase. அதாவது பைடன் ஒரு பெரிய அரசாங்கம், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பெரிய ஜனநாயகத்துக்கு ஆதரவாக இருந்திருக்கு. அதோட சாம்பியன்ஸ் என்றெல்லாம் சொல்ல முடியாது. காசாவில் நடக்கக்கூடிய அக்கிரமம், ஜெனோசைட் இன்றைக்கி நடக்கிறது. அவங்க தான் அது செய்திருக்காங்க. இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணி வெப்பன்ஸ் கொடுத்து கண்டெம் பண்ணாமல் அவங்கள தடுக்காமல் செய்தது பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்தது. அதனால் அடிப்படை கொள்கைகளில் பெரிய மாற்றம் இல்லை. அபார்ஷனில் வேறு பொசிஷன் இருக்கலாம், இது லெவலில் இருக்கலாம். ஆனால் இட் இஸ் பைபோலார் என்று சொன்னது ஒரு புதிய கருத்து, ஒரு புதிய இன்சைட் என்று நினைக்கிறேன். ஜனநாயகத்திற்கு சிறந்த நம்ம கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள், அதை பற்றி அதிகமாக இப்போ பேச தேவையில்லை, இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்த வேண்டியது. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அதாவது கான்ஸ்டியூட் 1976க்கு அப்புறம் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் செக்குலரிசம் என்ற வார்த்தையெல்லாம் அதுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னால் இட் வாஸ் இம்ப்ளிசிட், நவ் இட் பிகேம் எக்ஸ்பிளிசிட். சாவரின் socialist secular democratic republic and to ensure to all its citizens, இதுதான் முக்கியம். டு என்ஷோர் டு ஆல், எல்லா குடிமக்களுக்கும் எதை என்ஷோர் பண்ணுறாங்க, எதை உறுதிப்படுத்துகிறாங்க? ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப், equality of status and opportunity, and most important, and to promote among all fraternity, sagodaratvam, asserting the dignity of the individual, and later on they added unity and integrity of the nation. இது முக்கியமான வார்த்தைகள். எப்பவுமே இதுக்கு சவால் உண்டு. இன்றைக்கு மட்டும் மத்திய சர்க்கார் அத்தாரிட்டேரியன் ரூல், அவங்ககிட்ட வர சவால் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாலேயே வந்தது. அவசர காலம் எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நீ சந்திருக்கும் எனக்கும் இப்போ இதில் நாங்களும் அதை எதிர்த்தோம். எங்கள் வாட் எவர் வி குட், எமர்ஜென்சி. இதில் டாக்டர் அம்பேத்கருடைய, அதாவது ஜனநாயகத்துடைய சாராம்சம் இந்தியாவில் என்ன என்று கேட்டால் இந்த வார்த்தைகள் அதுக்கு ஒரு நல்ல விடை என்று நினைக்கிறேன். டாக்டர் அம்பேத்கருடைய ஃபைனல் அட்ரஸ் இன் தி கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, நவம்பர் 25, 1949. அது சில முக்கியமான கருத்துக்கள் அதில் இருக்குது. முதல்ல இந்த கான்ஸ்டியூஷனுடைய அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் அவர். கடைசியில் அந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக வந்த அந்த விவாதங்களுக்கு அவர் பதில் அளிக்கும் பொழுது பதில் அடித்து விட்டு கடைசியில் ஒரு சில வார்த்தைகள் பேசினார். அன்றைக்கி இது ஒரு இட் குட் நாட் ஹவ் ஓவர்ஜாய்ட் தி டெலிகேட்ஸ். ஆனால் உண்மையை சொல்கிறது முக்கியம் என்று. The third thing we must do is not to be content with mere political democracy. அரசியல் அந்த அரேனால
ஜனநாயகம் இருந்தால் போராது. We should not be satisfied. We must make our political democracy a social democracy as well. சமுதாய ரீதியில் ஜனநாயகத்தை we have to send roots என்று சொன்னார். What does social democracy mean? It means a way of life which recognizes liberty, equality and fraternity as the principles of life. Sudandram, Samatvam, Sagodaratvam. These are the principles of life. These form a trinity என்று சொன்னார். ஆனால் கடைசியில் அவருடைய வார்த்தைகள் were sad words. On the 26th of January 1950, we are going to enter into a life of contradictions. Muranbadugal. India is entering a life of we are entering contradictions, a life of contradictions. In politics, we will have equality, and in social and economic life, we will have inequality. In politics, we will be recognizing the principle of one man, one voice, one man, one vote, and one vote, one value. ஒரு மனிதர், அவர் மென்ஷன் மேன் என்று சொல்றது பெண்கள் உள்பட இந்த இதில் கான்ஸ்டியூஷன் இதில் ஒரு நபருக்கு ஒரு குடிமகனுக்கு ஒரு ஓட், ஒரு ஓட்டுக்கு ஒரே வேல்யூ, ஒரு ஓட்டுக்கு சில பேர் ஓட்டுக்கு 2 points, இன்னொருத்தருக்கு 1 point, அது கிடையாது. In our social and economic life, we shall by reason of our social and economic structure continue to deny the principle of one man, one value. How long shall we continue to live this life of contradictions? How long shall we continue to deny equality in our social and economic life? If we continue to deny it for long, we'll do so only by putting our political democracy in peril. இன்னொரு அப்புறம் அவர் சொன்ன அந்த முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, if we continue to deny it for long, we will do so only by putting our political democracy in peril. We must remove this contradiction. In the முரண்பாட்டை உடனே we must remove at the earliest possible moment, or else those who suffer from inequality will blow up the structure of political democracy which this assembly has so laboriously built up. இது அன்னைக்கு சொன்ன உண்மை, இன்னைக்கும் அதுதான் உண்மை. Even today political democracy ஓரளவுக்கு இருக்கு என்று சொன்னால், ஆனால் இன்னைக்கு அது it has come under attack, it has come under pressure. இப்போ ஒரு மெஜாரிட்டி தான் இந்தியாவுக்கு, அவங்க தான் ஃபர்ஸ்ட், அவங்க தான் சிட்டிசன்ஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட், அவங்க சுப்பீரியர் சிட்டிசன்ஸ். மீதி பேர்லாம் இந்த கோல்வால்கருடைய வி ஆர் நேஷன்ஹுட் டிஃபைன்ட் என்ற அந்த செமி ஃபாசிச அந்த நூலில் ஹிட்லரை தான் ப்ரைஸ் பண்ணியிருக்கார் அந்த இதில். அதே இன்னைக்கு அந்த மாதிரி பச்சையாக சொல்ல முடியலன்னா கூட அதே சித்தாந்தம், அதே ஐடியாலஜி, அதே கண்ணோட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு தனி மனிதரை பற்றி நான் சொல்லலை, ஒரு இயக்கம் பெருமளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறது இந்த இயக்கம். திஸ் ஆல்சோ த்ரெட்டன்ஸ் டெமோக்ரஸி. ஆனால் பொலிட்டிக்கல் லெவலில் எலெக்ஷன் நடக்கிறது ஒரு அளவுக்கு டெமோக்ரஸின்னு எடுத்துனா, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி கிடையாது. இன்றைக்கி மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குன்னு அதை யாரும் மறுக்க முடியாது. ஓவர் டைம் ப்ரோக்ரெசிவ் மூமெண்ட்ஸ், இடதுசாரி கட்சிகள், இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள், அவையெல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த முரண்பாடு இன்னைக்கு சால்வ் ஆகிடுதா? திஸ் லைஃப் என்ட்ரிங் இன்டு அ லைஃப் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். 1950 கான்ஸ்டியூஷன் அடாப்டட் இந்த 1950 ஜனவரி, அன்னிலேருந்து இன்னைக்கு மட்டும் அந்த முரண்பாடு இன்று இருக்கிறது. இதை தீர்க்காவிட்டால், இந்த முரண்பாட்டை நீக்காவிட்டால் இந்தியா ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய தகுதி இல்லை. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி என்று சொல்கிறோம். அது ஒரு பக்கத்தில் சொல்லிகிட்டே இருக்காங்க. அமெரிக்கா தான் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஆழமாக பார்த்தால் இது உண்மை இல்லை.
ஆனால் பல இயக்கங்கள், சில முற்போக்கு இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள், அவங்கெல்லாம் சிறந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி பல துறைகளில் இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் பீப்புளுக்கு இந்த விருது அளிக்கப்பட்டது. நான் என்ன மட்டும் அது விதிவிலக்கு விட்டு பண்ணுறேன், என்னை பற்றி பேசலை இந்த இதில். ஆனால் இந்த கருத்துக்கள் முக்கியமான கருத்துக்கள். இந்த கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மாசிலா விஜயா அறல்கட்டளைக்கு, ட்ரஸ்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வேலை நன்றாக தொடரட்டும், நன்றாக you can grow and make an impact. Thank you. இப்படி துவங்குவதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் நான் ஒரு அரசியல்வாதின்னு சொல்லி. இப்போது தமிழ்நாட்டில் இப்போ தான் ஒரு குரல் கேட்டிருக்கு, அவர்களே இவர்களேன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி. அவரும் பேரை சொல்லலை, அவர் பேரும் மற்றவர்களும் சொல்லலை. ஆகவே பெயர் சொல்லாமல் ஒரு அரசியலும் இப்போது வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கவனத்துக்கோடு மேடையில் நாம் இவ்வாறு சொல்லுவது என்பது நான் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பை, உயர்ந்த மரியாதையை வெளிப்படுத்துவதுதான். எவ்வளவோ நிகழ்வுகள், வேலைகள், பணிகளுக்கு மத்தியிலும் 1 லட்சம் பேர் வர வேண்டிய அவசியமில்லை. அதிகாலை 6 மணிக்கிலிருந்து இந்த கூட்டம் மிக முக்கியமானது என்று இங்கு வருகிறது. இந்த அரங்கு முழுவதும் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், உங்களுக்கு அது ஒரு பெரிய, உங்களுக்கு மரியாதை செய்வது என்பது மிக முக்கியமானது. அது தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த பண்பாடு என்ற முறையில்தான் இந்த துவக்க உரையில் வணக்க முறையை நாம் செலுத்துகிறோம். இதுக்கு யாராவது பதில் சொன்னாங்கன்னா, எனக்கு என் போன்றவர்களுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்கன்னு வைங்க. ஆகவே இந்த ஜனநாயகத்தை பற்றி, ஒரு குடும்பம் ஜனநாயக பூர்வமாக இயங்கினால் எப்படி இருக்கும் என்பதற்கு டாக்டர் விஜயலட்சுமி அவர்களும் மாசிலாமணி அவர்களுமே மிகச்சிறந்த முன்னுதாரணம். அது என்ன, நாட்டில் மட்டும்தான் ஜனநாயகம் இருக்க வேண்டுமா? குடும்பத்திற்குள் ஜனநாயகம் இருந்தால்தான் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை மதிக்கக்கூடிய, சக மனுஷியாக பார்க்கக்கூடிய, அவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஜனநாயக பண்பு குடும்பத்திலிருந்து வளர்க்கப்பட வேண்டும். ஆகவே அந்த குடும்பம், இந்த குடும்பம் ஒரு ஜனநாயகபூர்வமான குடும்பமாக இருப்பதனால்தான் இந்த ஜனநாயகத்தின் மீதான விருதை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த குடும்பத்திற்கு நாம் அனைவரும் என்னுடைய சார்பாக பலத்த கரவொலி எழுப்பி, நான் அவங்க குடும்பத்தின் பெயர் தென்றலாக இருந்தாலும் ஒரு குடும்பம் எதற்காக இந்த விருது வழங்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். நிச்சயமாக அவங்க அரசியலுக்குள்ளே வரப்போகிறதே இல்லை. ஆகவே அவர்களுடைய அழைப்புகளில் கடைசி பக்கத்தில் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, தனது சமுதாய நன்றியை கடனாக செய்வதற்காக இந்த சமூக பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் என்று அவர்கள் மிக தெளிவாக நோக்க உரையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இதுதான் மிக முக்கியமான அரசியல் என்று நான் பார்க்கிறேன். அரசியல் என்பது ஒரு கட்சி சார்ந்ததல்ல, கொடி சார்ந்ததல்ல, ஒரு தலைவர் சார்ந்ததல்ல. இந்த சமூகம் எப்படி இயங்க வேண்டும் என்று சிந்திப்பதுதான் உண்மையான அரசியல் என்று நான் பார்க்கிறேன். இதுதான் மிக முக்கியமான அரசியல். ஆகவே அப்புறமா விழா முடிந்த பிற்பாடு எந்த தேர்தலில் நிற்க போகிறாங்கன்னு அவங்கள கேட்காதீங்க நீங்கள், அது தேர்தல் அரசியல். ஆகவே அவர்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இந்த சமூகத்தில் செயல்படக்கூடியவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக, உண்மையிலேயே இந்த 4 நம்முடைய அந்த துறை சார்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இருக்காங்களே, அந்த பெயர்களை பார்த்து பார்த்து நிறைய ஃபோன் வந்தது. அவங்க என்ன ஃபோன் கேட்டாங்கன்னா, கடைசியாக முடிக்கும்போது உங்களை எப்படி இதில் சேர்த்துனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டாங்க. அவ்வளவு சிறந்த நம்முடைய சகோதரர் திரு ஐஏஎஸ் சகாயம் அவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பத்திரிகை துறையினுடைய
மிகப்பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய திரு என் ராம் அவர்கள், நீதியரசர் சந்துரு அவர்கள், நம்முடைய இந்திரன் அவர்கள், இவர்களெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு சகோதரி எனக்கு மிக தெளிவாக சொன்னாங்க, இதில் யாருமே சாதனையாளர்கள்னு போடலையே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு விருதுன்னு கேட்டாங்க. அதுதான் இந்த விருதினுடைய சிறப்பு என்று நான் பார்க்கிறேன். இந்த சாதனை அந்த சாதனை இது ஒரு கூட்டு சமூக அமைப்பு. ஆகவே இந்த சமூக அமைப்பில் மீனவ பெண்களுக்காக ரவிசேஷன் உதவி வாங்கி கொடுத்தது என்னுடைய சாதனை அல்ல. அவர் கேட்டதுனால நான் சொன்னேன், நானும் தானுங்க சட்டமன்றத்தில் பொருள் கொடுத்தேன்னு. ஆனால் அதுவல்ல சாதனை. இந்த கூட்டு சமூக அமைப்புக்குள் இன்றைக்கு எதற்கெல்லாம் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறதோ அதை எதிர்த்து நீங்கள் காவலர்களாக நிற்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஜனநாயகத்தினுடைய காவலர்கள் என்று அவர்களை நிறுத்தியிருக்கிறீங்க பாருங்க, அது ரொம்ப அற்புதமானது. இவர்கள் நம்முடைய தோழர் நீதியரசர் அவர்கள் கூட சொன்னாங்க, நாங்கள் 3 பேர் தோழர்கள்னு. நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாருமே தோழர்கள் தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் மட்டுமே இடதுசாரியாளர்கள் அல்ல. அமைப்புக்குள் இருப்பார்கள், அமைப்புக்கு வெளியிலும் இருப்பார்கள். நீங்க அதாவது விஞ்ஞானிகள் அரசியல்வாதியாக வர முடியும், ஆனால் ஒரு அரசியல்வாதி கூட விண்வெளி ஆராய்ச்சிக்கு போகவே முடியாது, சாத்தியமே இல்லை, யாருமே போக முடியாது. என்னப்பா, அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த அரசியல் என்பது ஒரு சமூகம் சார்ந்து விஞ்ஞானம் பொருட்களால், தொழில்நுட்பத்தால், அறிவின் மேன்மையால் ஒவ்வொன்றையும் விண்வெளியில் சாதனை நிகழ்த்துவதற்குரிய அத்தனை திறமையும் ஆற்றலும் கல்வியும் சிந்தனையும் நம்முடைய தலைமை தாங்கக்கூடிய நம்முடைய அறிவியல் மேதை அவர்களுக்கு இருக்கிறது. அது சாத்தியம். ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களே, இவர்களுக்குள் ஒரு சிந்தனையை கொண்டு வந்து நிறுத்துவது என்பது விஞ்ஞானத்திற்கு ஒப்பானதுதான். அது அவ்வளவு ஈஸியே அல்ல, அவ்வளவு ஈஸியே அல்ல. அப்போ ஒரு இருளாக இருந்த சமுதாயத்தில் மின்சாரத்தை கொண்டு வந்து மாற்றத்தை கொடுக்க முடியும். ஆனால் சிந்தனையில் இருளடைந்து இருக்கக்கூடிய பழமை சிந்தனைக்குள் வெளிச்சத்தை கொடுப்பது என்று சொன்னால் அதற்கு சமூக அறிவியல் தான் தேவைப்படுகிறது. ஆகவேதான் அறிவியலாளர்கள், அறிவியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள், உண்மையிலே எனக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, இது போன்ற தலைமை, அதாவது நம்முடைய விஞ்ஞானிகள் தலைமையில் விருது வாங்குவதே ஒரு பெரிய வெற்றியாக, பெரிய வாழ்நாள் சாதனையாக நான் பார்த்தேன். எனக்கெல்லாம் நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கேன், மற்றவர்கள் அவர் பெரிய ஜாம்பவான்கள் பல துறைகளில் சாதனை பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமத்திலிருந்து வந்த எனக்கு ஒரு விஞ்ஞானியை பார்ப்பதே, இன்னும் நான் விமானத்தையே விமானம் அந்த பக்கம் போகுதுன்னு எட்டி தான் பார்க்க வேண்டியது. அதில் என்ன தொழில்நுட்பம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட விஞ்ஞானி பக்கத்திலிருந்து விண்வெளி ஆராய்ச்சியில் உலகமே போற்றக்கூடிய ஒரு விஞ்ஞானியினுடைய தலைமையில் ஒரு விழா நடக்கிறது, விருது வழங்கப்படுகிறது, சமுதாயம் பேசப்படுகிறது, ஜனநாயகத்தை பற்றி பேசப்படுகிறது என்று சொன்னால் இது ஒரு சமூக அறிவியல். அதுதான் நம்முடைய பேராசிரியர் டாக்டர் அவர் வாசலாமணி அவர்களுக்கும் இருக்கிறது, டாக்டர் விஜயலட்சுமி அவர்களுக்கு இருக்கிறது, அதே போன்றுதான் நம்முடைய விஞ்ஞானி அவர்களுக்கும் இருக்கிறது. ஆகவே நாம் எல்லோரும் இந்த சமூக ஒரு அறிவியல் பூர்வமான, ஒரு விஞ்ஞான பூர்வமான, ஒரு முற்போக்கான, பல்வேறு சீர்திருத்தங்களை உள்ளடக்கிய பல மாற்றங்களை தேடி போக வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த இடத்திலே தான் ஜனநாயகம் புதுப்பிக்கப்பட வேண்டும், புதுமையாக்கப்பட வேண்டும், பெண்ணுரிமை ஜனநாயகம் மதிக்கப்பட வேண்டும், நாடாளுமன்ற சட்டமன்ற ஜனநாயகம் இன்னமும் உயர்த்தப்பட வேண்டும் என்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறிய இந்த 140 கோடி மக்களில் மதம் இருக்கலாம், சாதி இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் சமத்துவம் இருக்க வேண்டும், அதற்குள் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட அந்த ஜனநாயகத்தை நாம் அனைவரும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கடமையிலிருந்தான் இன்று நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம். ஆகவே இந்த விருது
எங்களுக்கான விருது மட்டுமல்ல, இது தொழிலாளர் வர்க்கத்திற்கான, நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான விருது என்ற முறையிலே எனது நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.